நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹரிப்ரியா ஒரிஜினல் ரேஞ்ச்லேயே பாடக்கூடிய நம்மளுடைய கெப்பாசிட்டியை இந்த பாட்டில் வளர்த்துருக்கு. ஹரிப்ரியா இந்த பாட்டு ரொம்ப நல்லா ஜஸ்டிஃபை பண்ணுவாள். ஏன்னா அவளுக்கு குரல்ல இனிமை இருக்கு, சங்கதிகள் இருக்கு. அந்த வாய்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு இன்னும் நல்லா வளர்த்து கத்துக்கிறது தான் இந்த சாங் சூப்பராக இருக்கும். பார்ப்போம். ஹரிப்ரியா மேம், தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப அழகாக பாடின ஹரிப்ரியா. தேங்க்யூ மேம். உண்மையில் நான் ஒரு நிமிஷம் உங்கள் அப்பாவை பற்றி நினச்சேன். அவர் இருந்திருந்து எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாருன்னா. காட் பிளஸ் யூ. ரொம்ப நல்லா பாடிங்க. தேங்க்யூ. நான் ஒரு குழந்தை இது என்ன சொல்கிறது, சுஷீலாமா அவ்வளோ பர்ஃபெக்ஷனில் பாடியிருக்கிற ஒரு சாங்கு முக்காவாசி நான் அவங்களோட அளவுக்குன்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்லக்கூடாது, அப்படி எப்போவுமே சொல்லக்கூடாது. இருந்தாலும் நல்ல மேக்ஸிமம் பர்ஃபெக்ஷனில் பாடியிருக்கீங்க. ஒரு திருஷ்டிக்கு வேணும்னா இதை சொல்லலாம், பேதையின் வாழ்வில் ஒளியே இது. அது கூட ஒரு பெரிய மிஸ்டேக்னு சொல்ல மாட்டேன். அது கூட நல்லா வந்திருக்கலாம், அவ்வளோதான். பட் ரொம்ப நல்லா பாடினீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்னோட இதயத்தில் எங்கேயோ அது அப்படி போய் பிடிச்சிச்சு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஹரிப்ரியா சார்,
என்னமா ஒரு சாங்கு. அதாவது இந்த பாட்டு நீ பாடும்போது நீ என்ஜாய் பண்ணி பாடிருக்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சின்ன திருஷ்டி பரிகாரம் மாதிரி அது மலர், அந்த ஃபஸ்ட்டு மலருக்கு அது கொஞ்சம் ஒரு சின்ன அது திருஷ்டி பரிகாரம் தான். பட் டோட்டல் நீங்கள் உன்னுடைய எக்ஸ்ப்ரெஷன், பாட்டுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கவர் பண்ணியிருக்க. அது அழகாக கவர் பண்ணதுனால ஷவர் கிடைக்கும்.